Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, then index number 1, index number 2, above USD CAD, USD JPY ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா கோல்ட பொறுத்தளவு இன்னைக்கு 3245ல வந்து இப்போதைக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஒரு பிரேக் ஈவன்ல தான் போய்க்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஃபேர் வேல்யூ கேப்ப மார்க்கெட் இப்போ ஃபில் பண்ணிடுச்சு. ஃபில் பண்ணிட்டுருக்கு ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் நான் அன்னைக்கு சொன்ன மாரி தான் இந்த லோ பிரேக் பண்ணும் போதத்துல 200ன்ற இந்த லோ பிரேக் பண்ணும் போதத்துல நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் ஃபார் செல்லிங்க்கு வரலாம் அப்படின்ற மாரி தான் ஒரு இண்டிகேஷன். பட் இப்போ வரைக்குமே டவுனான்னு கேட்டோம் அப்படின்னா, டவுனுக்கு இன்னும் மாறல. ஓகேங்களா? ஒரு கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. எல்டிவில பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அது மேல போற மாரி தான் இண்டிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லி ப்ராப்பரா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா நான் வந்து எஸ்டர்டே இதில நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் ஷோ பண்ணியிருந்தேன். நான் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ இந்த லெவல்ல எடுத்துட்டு இருந்தேன். இந்த ரேஞ்சில இருக்கும் போதல. ஸோ 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் வந்து மார்க்கெட் அங்க ரொம்ப கன்சாலிடேஷன் ஆயிட்டே இருந்துச்சா, அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ட்ரேட நான் புக் பண்ணிட்டேன். இந்த இந்த கேண்டில் இருக்குல்ல. ஸோ 9 மணி கேண்டிலே நான் புக் பண்ணிட்டேன். என்னடா ரொம்ப கன்சாலிடேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நான் அந்த மாரி பார்த்துருக்கேன். கன்சாலிடேஷன் ரொம்ப ஆச்சு அப்படின்னா, அது வந்து ட்ரேட் ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால அத நான் புக் பண்ணிட்டேன். இன்னொரு ட்ரேட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ராஃபிட்ல இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்லேருந்து நான் புக் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு வந்து அது 2 ட்ரேடுமே ஓரளவு எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா தான் முடிஞ்சுது. இப்ப சின்ன பாயிண்ட் தான் ரொம்ப பெருசு இல்ல. ஓகேங்களா? ஸோ ஒரு 50 பிப் கேப்சர் பண்ணியிருப்பேன் ஒரு ட்ரேட்ல. ஒரு ட்ரேட்ல ஒரு 100 பிப்லேருந்து 200 பிப் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்புட்ன்னா, நான் எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேன் அப்புட்ன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட்டு டிபி அப்படின்ற மாரி சொன்னேன். ஏன்னா, அதுதான் 618 ஓகேங்களா? கோல்டன் ரேஷியோஸான நம்மளோட 618 நம்மளோட என்ட்ரி செட்டப்ல. ஓகேங்களா? அங்க நீங்க வச்சு ஆக்சுவலா நம்ம நார்மலா வச்சு பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த லோல இருந்து இந்த ஹை போட்டோம் அப்புட்ன்னா, இதுவும் நம்மளோட கேரக்டர் தான். அந்த 78 இருக்குல்ல, மெதுவா போயிட்டு மெதுவா 78 எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போற இதுவும் கேரக்டர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. இதில வச்சோம் அப்புட்ன்னா உங்களுக்கு 161 அப்படின்ற அந்த ரேஞ்சு ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அங்க நல்லா ஃபாலோ ஆயிட்டு 223 வரைக்கும் வந்துட்டு இப்போ 261லயும் கன்சாலிடேஷன் ஆயிட்டு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஓவராலா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னைய பொறுத்தளவு. கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஓரளவு தான் இருக்கு. ஸோ கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, நம்ம இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த லோலருந்து இந்த ஹை போட்டோம் அப்புட்ன்னா, இந்த கேரக்டர் ஸ்விங் போட்டோம் அப்புட்ன்னா ரொம்ப பெருசா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட்டே பாருங்க இந்த லெவல் இருக்கு. 161 லெவல்லருந்து இந்த லெவல் இருக்கு. ஸோ அங்க போச்சு அப்புட்ன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். தென் அதே மாரி ஆக்சுவலா கோல்டு அன்னைக்கு காலையில எத்தன மேனிபுலேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம கேண்டில் வந்திருக்கு. அடுத்தடுத்த கேண்டில் இந்த மாரி பை இருந்துச்சு அப்புட்ன்னா ரீட்ரேஸ்மென்ட்ன்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி நானும் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? ஐ திங்க் 11:00 அந்த ரேஞ்சில இருக்கும். 11 டூ 12 இருக்கும். நானும் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். மார்க்கெட்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சா அப்புட்ன்னா, குடுக்கவே இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்குமே ஒரு ப்ராப்பரான அந்த அந்த டைம் அப்ப கன்ஃபர்மேஷன் குடுக்கல. ஆக்சுவலா இது வந்து 50 இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல்லேருந்து 50 இந்த லோலருந்து ஹை போட்டோம் அப்புட்ன்னா, அந்த 50 கீழ வந்துருச்சு. 50 கீழ வந்தாலே என்னோட கேரக்டர் அனாலிசிஸ்ல அது என்ட்ரி கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ எத்தன பேரு இதுல என்ட்ரி எடுக்காம அத பார்த்துட்டு விட்டீங்க? அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்துட்டு எத்தன பேர் மேனிபுலேட் ஆனீங்க? அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நான் செக் பண்றேன். ஓகேங்களா? எத்தன பேர் எப்படி இருக்கீங்க? இன்னும் ப்ராப்பரா தான் பண்றீங்களா? அப்படின்ற மாரி ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து மேனிபுலேஷன்ஸ் வந்து வரும். ஸோ அத நம்ம தாண்டி நம்ம போறது தான் நம்மளோட வேல. ட்ரேடரோட வேல. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன லெவல் தான். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா எப்பவுமே 100% மேல போயிட்டு தான் கீழ இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. வந்து ஃபெரல் கேப்ல போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கு மேல பிரேக் பண்ணட்டும் ஸ்ட்ராங்கா. அதுக்கப்புறம் நீங்க வி கேன் கோ அஸ் லாங் பொசிஷன் ஓகேங்களா? ஸோ யுஎஸ்டி, ஜேபிஒய்ய பொறுத்தளவு அ அதே அன்னைக்கு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இந்த இடத்துல என்ட்ரி. அதே செட்டப் மாரி தான் இதுவும் ஓகேங்களா? டபுள் டேப் குடுத்துட்டு மெதுவா ஒரு 6 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் மெதுவா மேனிபுலேட் ஆகி மேல போயிட்டுருக்கு. ஸோ அதே தான் நடந்துட்டுருக்கு. இந்த லோல இந்த ஹை சொன்னேனா 618 618ல கன்சல்டேஷன் ஆயிட்டு மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. ஸோ இனிமேல் இதோட கேரக்டர வச்சுக்கணும். இந்த மாரி வரத்துல புக் பண்ணிட்டு வந்துரணும் வெளிய. இந்த லோல இந்த ஹை போட்டோமா? ஹை போட்ட அப்புறம் பாருங்க 608ல செம்ம கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ராலி ஆயிருச்சு. அப்ப என்ன சொல்லுது அப்புட்ன்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணும் போதத்துல ராலி சூப்பரா ஆகப்போகுதுன்னு சொல்லுது. ஸோ அந்த ஹைய பிரேக் பண்ணும் போதத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் கேரக்டர் அனாலிசிஸ ஒன்னொன்னா ஃபைண்ட் பண்ணணும். தெரியல அப்படின்னா. ஓகேங்களா? ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம செல்லிங் இதுவரைக்குமே ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்ல ப்ராஃபிட் தான் நீங்க பார்க்க முடியும். லாட் அதிகமா போட்டீங்கன்னா, உங்களோட ரிஸ்க்க பொறுத்து நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, இப்ப அதே யுஎஸ்டி கேட பொறுத்தளவு என்ன ஆயிருக்கு அப்புட்ன்னா, நல்ல ஒரு ஃபால் குடுத்துருக்கு.
இப்போதைக்கு இந்த ஃபால் வந்து இருக்குல்ல, அந்த ஃபால் வந்து நான் டெஃபினட்டா சொல்லுவேன். இந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த ஸ்விங் லோ போட்டோம்னா, இப்பிடி போட்டோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு 618 வராது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இங்க இருந்து இந்த லோ வரைக்கும் போடணும். ஓகேங்களா? நெறைய பேர் இப்பிடி தான் போடுவீங்க. ஃபிப்பை நெறைய பேர் தப்பா போடுறீங்க. அதனால தான் நான் உங்க ஸ்டைல்ல சொல்லிக் குடுத்தேன். ஓகேங்களா? ஸோ, இந்த ஹைலேருந்து இந்த லோ போட்டோம் அப்புட்ன்னா, பாருங்க கரெக்ட்டா நான் இங்க ஸ்வீப் பண்றேன். ஏன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பார்க்கணும். ஃபிப்புக்கு உங்களுக்கு தெரியணும் அப்புட்ன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணணும். இப்ப இது ஹையா? அந்த ஹைலேருந்து லோ வந்திருக்கா? ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ, திரும்ப இது லோயர் ஹை ஆயிருச்சு. ஓகேங்களா? இந்த லோல இருந்து மார்க்கெட் நல்லா ஷூட் அப் ஆயிருக்கு. ஏன் அத எடுத்திருக்கோம் அப்புட்ன்னா, இப்ப இத கூட எடுத்திருக்கலாமே ப்ரோ! ஒரு லோயர் ஹை அப்புட்ன்னா, மார்க்கெட் இது சின்ன லோயர் ஹை. இதுதான் மேஜர். ஓகேங்களா? இது வந்து மைனர் லோயர் ஹை தான். இத நம்ம லோயர் ஹையா கன்சிடர் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதேமாரி இதையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுக்கும் மேல இது போயிடுச்சதுனால நம்ம அப்படி கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ, அப்படி பண்ணோம் அப்புட்ன்னா, கரெக்ட்டா 618க்கு டேப் ஆகுதா? ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வருதா? ஸோ, எத்தன என்ட்ரி எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் இப்ப தான் சார்ட்டே எடுக்கிறேன். ஓகேங்களா? நான் இன்னும் பார்க்கல. ஸோ, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போத்துல தான் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ, பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணா அப்பன்னா இட் வில் பி குட். ஓகேங்களா? ஸோ, இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட்டிங்ல தான் இருக்கு. வெயிட் பண்றது வந்து கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். பட் ப்ராப்பரா பண்ணீங்க அப்டின்னா நல்லாயிருக்கும். ஸோ, பிட்காயின் அதே லெவல்ஸ் தான் வெயிட்டிங் தான். யுஎஸ் ஆயிலும் அதே வெயிட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ, எல்லாமே ஒரு அன்பிரெடிக்டபிளா தான் போய்க்கிட்டு இருக்கு. லைக் அதோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியல. அவ்வளோதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? ஸோ, இதுக்கு மேல போச்சு அப்டின்னா நீங்க ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ, அதேமாட்டி 3:30 ஏஎம்க்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ, அது நான் என்னன்னு சொல்லி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ, தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?